நான் ஒரு சென்சிட்டிவ் விஷயம் தோடுறேன், யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பர்டிகுலரி ஆண்கள் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன பொண்ணு என்ஜினியரா இருந்தாலும் பாக்குற மாப்பிள்ளையும் என்ஜினியரா இருந்தா கூட பொண்ணுக்கு கொடுக்கணும் டவுரி. பொண்ணு 2ஆம் பட்சம் தான். அந்த பொண்ணு இன்னைக்கு ஸ்பேஸ்ல ராக்கெட் விடுது, ஆனாலும் பொண்ணுதான் அப்படிங்கிற அந்த எண்ணம் மாற்றம் அடைய வேண்டும்ன்றதுனால பிரதமர் பண்றத பாருங்க. கிராமப்புறத்துல நம்ம அண்ணனோ தம்பியோ டிராக்டர் ஓட்டிட்டு போவாரு. நான் டிராக்டர் ஓட்டி விவசாயத்தை நல்லா பண்றேன். இன்னைக்கு அது இல்லைங்க, நீங்க ஓட்டு டிராக்டரை. ஓ நிலத்துல இன்னைக்கு நல்ல பயிர் விளையணும்னா கையால போடுற மருந்தை விட்டு ட்ரோனால போடுற மருந்துங்கிறது அந்த இலை மேல நல்லா உழும். அந்த இலை தனக்கு தேவையான, அந்த செடி தனக்கு தேவையான உரத்தை எடுத்துக்கொள்ளும். மீதி இருக்கிறது எதுவும் பூமிக்குள்ள போகாது, நிலத்தடி தண்ணீர்ல விஷம் பாயாது. அதனால ட்ரோனை இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண வைக்கிறது பெண்கள். நீ டிராக்டர் ஓட்டன்னா, ஆனா உன் நிலத்துக்கு மருந்து நான் தான் போடுவேன், என்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது. அந்த ட்ரோன் அப்படி பறக்கும் எல்லாத்தையும் உரம் போடுறதுக்கு. கிராமத்துல இன்னைக்கு கிராம பெண்கள் கையில கண்ட்ரோல் இருக்கு ட்ரோன் நடத்துறதுக்கு. அதன் மூலமாக அவங்க சொந்தமா லக்பதி தீதி எப்படிங்கிறோம், லட்சாதிபதி ஆறதுக்கான கிராமப்புற பெண்களுக்கான திட்டம் இது. நான் எதுக்கு இது சொல்றேன், மகாத்மா காந்தியை பத்தி நம்ம பேசுறோம். இப்படி யோசிச்சு லாஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ அவங்களுக்கும் எல்லா திட்டமும் போய் சேரணும். அதன் மூலமாக அவங்க எம்பவர்ட் ஃபீலிங் அவங்களுக்கு கிடைக்கணும். அதாவது எனக்கும் எல்லா விதமான உரிமைகளும் கிடைக்கின்றன, எனக்கும் அந்த ஆத்ம விசுவாசம் இருக்கு, ஆத்ம நம்பிக்கை இருக்கு. அதனால நான் என்னுடைய விவகாரம்ல நான் என்னுடைய குடும்ப நலனை பத்தி எனக்கும் அக்கறை தான் இருக்கு, எனக்கும் தெரியும். அதனால எனக்கு தேவையான உபகரணங்கள் கையில கிடைச்சதுன்னா நானே அந்த முடிவை எடுக்க முடியும்ன்ற அந்த அளவுக்கு பெண்களுக்கு வாய்ப்பும் தகுதியும் ஏற்படும் வண்ணம் திட்டங்கள் அமைக்கப்படுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.